ஹலோ அமேஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜெகே மாமாவோட பார்ட் 14 பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் நான் எதோட முடிச்சிருந்தேன் அப்படின்றத வந்துட்டு நான் சின்னதாக சொல்லிட்டு அப்படி இதுக்குள்ளே போயிடுறேன். லாஸ்ட் எபிசோடில் என்ன இருக்குன்னா வயன் வந்துட்டு திரும்ப கவிதா வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஸோ கவி வந்துட்டு ஓகே அவளுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக நீ இங்கேயே ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவள் தூங்கும்போது ஜேகே வந்து பக்கத்தில் படுத்து அதே பேசிகிட்டு இருந்திருப்பா. அதில் அவள் காதில் வாங்கிட்டு ஒரே கன்ஃபியூஷனில் அன்றைக்கி ஆஃபீஸ் லீவ் போட்டிருப்பா. ஸோ அவள் ஆஃபீஸ் போகல அப்படின்றதுக்காக ஜேகவும் ஆஃபீஸ் லீவ் போட்டுருந்துருப்பாரு. எல்லோரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்கு போயிருப்பாங்க. ஸோ அதோடு முடிச்சிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் நீங்கள் எல்லோரும் திட்டுறது எனக்கு நல்லா கேட்குது. இனிமேல் டெய்லியும் போடுறேன் காய்ஸ், ஐ எம் சாரி. எல்லாம் கழுவி ஊற்றிட்டுருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் நடுவில் ஒர்க்ஸ் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால தான் நல்லா வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. அப்புறம் நமக்கு வந்து போய்ட்டு ஃபேஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஜுவல் மேக்கிங் பேஜ் வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போய்ட்டு நீங்கள் போய்ட்டு ஃபேஷன்ஸ் டபுள் வரும் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சேனல் வரும். அதை போய்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ப்ரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து டிஎம் பண்ணுறேன் ப்ரைஸ் லிஸ்ட் எல்லாமே. ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ லாஸ்ட்டாக முடிச்சதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஹாஸ்பிட்டலில் நர்ஸ் சொல்கிறாங்க, கவிதா மேம் நெக்ஸ்ட்டு நீங்கள் தான், ஸோ உங்களை தான் கூப்பிடுவாங்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கவியோட செக்கப்புக்கு கூப்பிடுறாங்க. ஸோ செக்கப் முடிஞ்சுட்டு நம்ம கவி கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணுறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கார்லேயே அப்படியே தூங்கிடுறாங்க. ஸோ தூங்கினதுக்கப்புறமா வந்துட்டு அக்கா நீ ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காந்து தூங்கிட்டுருக்க, உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னா நீ பின்னாடி வந்துடு, நான் முன்னாடி உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வயன் சொல்கிறாங்க. சரி ஓகே அவளாக வந்து முன்னாடி உட்காரான்னு சொல்கிறா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவி என்ன பண்ணுறாங்கன்னா பின்னாடி சீட்டில் போயிட்டு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக நம்ம சீட்டெல்லாம் கொஞ்சம் சாய்ச்ச மாதிரி நம்ம ஜேகே வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி விடுறாரு. ஸோ நம்ம கவி என்ன பண்ணுறாங்கன்னா அதில் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி படுத்து கொஞ்சம் நேரம் அப்படியே தூங்குறாங்க. தூங்கிட்டே இருக்கும்போது நம்ம ஜேகே என்ன பண்ணுறேன்னா அப்படியே திரும்பி நம்ம வயனை பார்க்குறாரு. ஸோ வயனுக்கும் அப்படியே கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி அவளும் ஃபீல் பண்ணுறா. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா ஏசி கொஞ்சம் கூலிங்காக வச்சு விடுறாரு. ஸோ கொஞ்சம் ஸ்வெட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கூலிங்காக வச்சு விடனே அந்த கூலிங்கில் அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறான். ஸோ தூங்கினதுக்கப்புறமா அவள் வந்துட்டு நல்லா தூங்கிட்டே இருக்கும்போது நம்ம தலை சாய்ச்சி படுப்போம்ல, அது அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுறேன்னா பில்லோ மாதிரி ஒன்று எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி அவளோட நெக்கு கிட்ட வச்சு விடுறா. ஸோ வச்சுட்டோன்னே அவளும் நல்லா தூங்கிடுறான். ஸோ கொஞ்சம் தூரம் அப்படியே பார்த்துட்டே போயிட்டுருக்காரு. ஸோ அவளை ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, நம்ம பக்கத்தில் இருந்தும் டச் பண்ண முடியல ஒரு பொருள் என்னும்போது நம்ம அதை ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பார்ப்போம்ல, அந்த மாதிரி நம்ம வயனை வந்து ஒரு மாதிரி ஏக்கமாக பார்த்துட்ருக்காரு. ஸோ ஒரு பூனைக்குட்டிக்கிட்ட பாலை கொடுத்துட்டு குடிக்காதுன்னு சொன்னால் அது இருக்குமா? ஜெயிச்சு அந்த மாதிரி தான் நம்ம வயனை பார்த்துட்டே இருக்காரு. ஸோ அவருக்கு வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. இந்த கிராமத்தில் இருக்கும்போது இருந்த வயன் இப்போ இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. ஸோ வயனை பார்த்துட்டே இருக்கும்போது வயனுக்கு லைட்டாக தூக்கம் கலையிற மாதிரி ஃபீல் பண்ணுறா. அப்போ டக்குன்னு அவர் என்ன பண்ணுறாருன்னா அவகிட்டேருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிடுறாரு. டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு நம்ம வயனை ஃபேஸ் பண்ண மாதிரி அவர் பார்க்கவே இல்லை. அவர் டிரைவிங் மட்டும் பார்த்துட்டே இருக்காரு. ஸோ வயன் என்ன பண்ணுறாருன்னா சரி ஓகே ரொம்ப ஸ்லீப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாங்ஸ் போடுறான். ஸோ சாங்ஸ்லாம் போட்டதுக்கப்புறமா நம்ம கவி எழுந்திருக்கிறாங்க. எழுந்திரிச்சு என்னாச்சுக்கா சவுண்ட் அதிகமாக இருந்துச்சா, டிஸ்டர்ப் ஆகிட்டியாமா? இல்லடி எனக்கு ஒரு மாதிரி பேபியோட மூமெண்ட் அதிகமாக தெரிஞ்சுது, அதனால தான் நான் எழுந்திரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாங்க. ஓகேக்கா சாங் ஓகேவா இல்லை இது வாங்கட்டுமா? இல்லை பரவாயில்ல ஓடட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ எப்படியோ வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம கவி என்ன பண்ணுறேன்னா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, உங்கள் 2 பேருக்கும் ஏதாச்சும் லன்ச் வேணும்னா நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கிறீங்களா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஜேகே வந்துட்டு அண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஃபுட்டு இப்போலாம் சாப்பிட்லாமா, உங்களுக்கு ஹோட்டல் ஃபுட் செட் ஆகாது அண்ணி, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் போயிட்டு சமைச்சு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறான். ஸோ அப்போ வயன் என்ன பண்ணுறேன்னா ஜேகே வெயிட் பண்ணு நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இது சொன்ன உடனே ஜேகேவுக்கே ஒரே ஒரு ஷாக்கு, என்னடா இது நம்ம வயனாடா இது ஹெல்ப் பண்ணுறான்னு சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. ஸோ கவிக்கு ரொம்ப டயர்டாக இருந்ததுனால கவி இது எதுவுமே கண்டுக்கல, மேலே போயிடுறான். ஸோ இப்போ கிச்சன் போயிட்டு நம்ம ஜேகே வந்து சமைச்சிட்ருக்காரு. சமைக்கும் போது நம்ம வயன் வந்து குட்டி குட்டியாக ஹெல்ப் பண்ணுறான். அப்போது வயன் இந்த சைட் ஃபுட்டெல்லாம் நீ எப்போ கற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ வந்துட்டு இங்கே கொஞ்ச நாள் இருந்தேன்ல, அப்போது நானும் ஜாஸும் இந்த ஃபுட் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஓ அப்போது நீ ஜாஸ் கூட ஸ்டே பண்ணியிருந்தியா? ஆமாம் ஜாஸ் கூட தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். இப்போது அவள் மட்டும் தனியாக இருக்கா? ஓ ஓகே ஓகே உனக்கு இதெல்லாம் இந்த டிஷ் எல்லாமே ஓகே ஆகிடுச்சா, பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ இங்கே இருக்கிறதுக்கு பழகிக்கிட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது வயன்
இல்லை நத்திங் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ வந்துட்டு என்ன சொல்லு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இல்லை நத்திங் ஒன்றும் இல்லை, சரி வா நம்ம சாப்பிட்லாம், நீ போய் அண்ணியை கூப்பிட்டு வா நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வயனும் போயிட்டு கவியை கூப்பிட்டு வரான். கூப்பிட்டு வந்துட்டு எல்லோரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு அந்த டே அப்படியே முடிஞ்சிடுது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் என்ன ஆகுதுன்னா நம்ம வயன் வந்துட்டு ரெடி ஆகிட்டான். ஸோ ரெடி ஆன உடனே எல்லாருமே ரெடி ஆகிடுறாங்க. ஸோ ஆரம் வந்திருப்பாருல்ல, ஸோ ஆரமும் ரெடி ஆகிட்டு வராரு. ஸோ ஜேகே எல்லாம் ரெடி ஆகிட்டு வந்தவங்க சாப்பிட்டுட்ருக்காங்க. எப்பயும் போல் கவி தான் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாருக்குமே சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு வயன் இங்கேருந்து எப்படிம்மா வரப்போகிற, உனக்கு கார் ஓகேவா இல்லை ஸ்கூட்டி அந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கி கொடுத்துருவா வயனும், இல்லை எனக்கு உங்கள் கூட வந்துடுறேனே அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகேம்மா நீ என் கூட வந்துரு, இங்கேருந்து தானே போகிறோம், ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி வா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரமும் வயனும் ஒன்றா காரில் கிளம்பிடுறாங்க. ஸோ ஜேகே வந்து வீட்டில் உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டுட்ருக்காரு. என்ன என்ன ஜேகே ரொம்ப ஸ்லோவாக சாப்பிட்டுட்ருக்கேன், ஏதாச்சும் பிரச்சனையாண்ணா? இல்லை நீ இவ எப்போ தான் என்ன புரிஞ்சுப்பான்னு தெரியல, எப்போ எங்களுக்கு மேரேஜ் நடக்கும்னு தெரியல. பாருங்களேன் பக்கத்துலேயே இருந்தோம், நான் அவளை அவ்வளோ லவ் பண்ணுறேன், அவளும் என்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கா எனக்கு தெரியுது. ஆனால் ஏதோ ஒன்று அவளை என்கிட்டேருந்து தடுக்குது. அதை அவளும் கிளியர் பண்ணிக்கணும்னு யோசிக்க மாட்டேங்கிறா, அவளாக கிளியர் பண்ணிக்கணும்னு நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எப்போ நடக்கும்னு தெரியல அண்ணி. எனக்கு மனசுலாம் வலிக்குது, ரொம்ப ஏதோ முள் வச்சு குத்திகிட்ருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது அண்ணி. அதனால் அந்த முள்ளை தூக்கி வெளியிலையும் போட முடியல, உள்ளுக்குள்ளேயும் வச்சுக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்கு அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. எல்லாம் சரியாயிடும் ஜேகே, நீ ஆஃபீஸ் கிளம்பி போ அப்படின்னு சொல்கிறா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்போது அதே ஆஃபீஸில் பார்த்தோன்னா நம்ம ஆரம் வயன் 2 பேரும் போயிருப்பாங்க. ஸோ அவங்க போய் இறங்குனோடனே எப்பவும் போல் ஆரம் போயிட்டு நம்ம ஜிமினாக்கிட்டேயும் தயாங்கிட்டேயும், என்னடா இன்னும் அவன் வரலையா, அண்ணே நீயும் டெய்லி வர, டெய்லி இதே கொஷினை கேட்குற, நான் தெரியாமல் தான் கேட்குறேன், அவன் தம்பி தானே, உன் கூட தானே வீட்டில் இருக்கான், அவனையே பார்த்து கேட்க வேண்டியதானே, ஏன்டா இன்னும் கிளம்பாமல் இருக்கேன்னு, சும்மா டெய்லி வந்து அவன் இன்னும் வரலையா, அவன் இன்னும் வரல, நீ எங்ககிட்ட ஏன்னா கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. ஜிமினா அவனுக்கு வாய் ரொம்ப அதிகமாகிடுச்சுடா, அங்கே பாரு தயாங் பாரு, அந்த பிசாசை பற்றி எனக்கு தானே தெரியும், அவன் நல்லா கேடி, எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே பேசிப்பான், அதனால் அவன் நல்லவனாக இருக்கான், நான் வாய் விட்டு பேசுனேன்ல அதனால் அவனுக்கு கெட்டவனாக தெரிகிறேன். சரி நான் இப்போ கேட்குறேன், எங்கே ஜேகே வீட்டில் என்ன பண்ணிகிட்ருக்கான், அவன் சாப்பிட்டுட்டு இருந்தான்டா, தெரியுதுல்லண்ணா, அப்புறம் எதுக்குன்னு டெய்லி வந்து என்கிட்ட எதை கொஷினை கேட்குற, ஆஸ் ஏ சிஓவாக நான் அதை கேட்கணும்ல. எப்பா உங்கள் 2 பேர் தோலையும் என்னால் தாங்க முடியல, ஒன்று நீங்கள் 2 பேரும் மாறிடுங்க, இல்லை என்ன இந்த வேலையை விட்டு தூக்கிடுங்க, டேய் உன்ன மாதிரி நம்பிக்கையான ஆள்லாம் கிடைக்குமாடா அப்படின்னு ஆரம்பி சொன்னோடனே, இப்படியே சொல்லியே அண்ணனும் தம்பியும் என் மண்டையில் மிளகா அலசிட்ருக்கீங்க, இவனை பாருண்ணே இவனும் தானே அப்படி இருக்கான், இவன்கிட்ட இப்போலாம் போய் பேசானே, டேய் அவன்கிட்டலாம் அப்படி பேசணும் அவசியமே இல்லைடா, அவன் பேசலனாலே தயாங்க அவன் வேலையை கரெக்டாக பார்ப்பான்டா, ஆனால் உன்னை பூனைக்குட்டி தடவி கொடுக்குற மாதிரி அப்பப்போ இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தால் தானே வேலையை பார்ப்பேன், ஓகேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம வயன் வந்து கார் உள்ளேருந்து இறங்குறான். ஸோ வயனை பார்த்த உடனே நம்ம ஜிமன் என்ன பண்ணுறாருன்னா பேசாத மாதிரி அப்படியே போகிறாரு. அப்போது வயன் போயிட்டு ஜிமன் 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 நில்லுங்க அப்படின்னு சொல்கிறா. சொல்லுங்கங்க என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபார்மலாக பேசுகிறாரு. ஏய் ஜிமினா என்னடா ஃபார்மலாக பேசுகிற, எனக்கும் ஜேகேக்கும் தான் பிரச்சனை, உனக்கும் எனக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க, வயன் நிஜமாக என்கிட்ட நீ பேசாத, எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. ஏய் என்ன ஜிமினா அப்படிலாம் சொல்கிற, ஆமாம் எத்தனை தடவை உங்ககிட்ட பேச வந்தேன், ஏதாச்சும் ஒரு விஷயம் காது கொடுத்து கேட்டியா, என்ன நான் ஏதோ டென்ஷனில் கேட்கல, அதுக்காக ஏன்டா பேசாமல் போகிற, எனக்கும் நீ நல்லா இருக்கணும்னு தானடி ஆசைப்படுவேன், நம்ம 2 பேரும் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம், எவ்வளோ ஜோவியலாக இருந்தோம், நான் உங்ககிட்ட ஏதாச்சும் மறைச்சிருக்கேனா, உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல வரேனா, அது என்னன்னு என்கிட்ட என்னைக்காச்சும் கேட்டிருக்கியா, கேட்டதே இல்லை, எத்தனை தடவை உன்கிட்ட சொல்ல வந்திருப்பான், பேசாமல் மூஞ்சால அடித்த மாதிரி ஜேகே பற்றி பேசுறது தான் என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க நீ மாட்டிட்டு, அது என் தப்பு தான், ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஐ எம் சாரி வயன், நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிகிட்ருக்கேன்னு உனக்கு தெரியுமா, எனக்கு ஏதோ பண்ணுறேன்னு தெரியுது ஜிமின், ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னு தான் தெரியல, நான் அன்றைக்கி பார்த்தது கனவா இல்லை பொய்யா இல்லை நிஜமா, அங்கே இருந்தது யார், உண்மையாகவே அது ஜேகே தானா, எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே இருக்கா. சரி நான் உன் ஃப்ரெண்டா இல்லையா அப்படின்னு கேட்குறா. என் ஃப்ரெண்டு தான், நான் என்ன சொன்னாலும் நீ நம்பவே மாட்டியா, நம்புவேன், அப்போது என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. எங்கடா கூப்பிட்டு போகிறேன், வா ஏன் உன்னை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் மாதிரி இருக்குது. ஸோ ப்ரைவேட்டான ரூம், அந்த ரூம்குள்ளே கூப்பிட்டு போகிறாரு. ஏய் ஜிமின் இங்கே வந்திருக்கோம், இங்கே கூப்பிட்டு வந்திருக்க, ஒரு நிமிஷம் வர, நான் உன்கிட்ட ஒரு வீடியோ காமிக்கிறேன், அந்த வீடியோ ஃபுல்லாக பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வீடியோ ஒன்று ப்ளே பண்ணுறான். ஸோ அது என்ன வீடியோ அப்படின்னா, நம்ம ஃப்ளாஷ்பேக்கில் வந்துட்டு நம்ம பார்கவோட ஃப்ரெண்டு வந்து பேசிகிட்டு இருந்திருப்பான்ல ஃபோனில், அந்த ஃபோனில் பேசிகிட்டு இருந்ததை நம்ம ஜிமின் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணியிருப்பான்.
ஸோ அந்த ரெக்கார்டிங்கை வந்துட்டு இதில் கம்ப்யூட்டரில் போட்டு காமிக்கிறான். ஸோ அது போட்டு காமிக்கும்போது அவள் வந்து உட்காந்து பார்க்குறா. பார்த்துட்டு இருக்கும்போது என்னால் இதை நம்பவே முடியல. பார்கவ் இப்படி பண்ணியிருப்பான்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஏய் உனக்கு நல்லா தெரியுதா இவன் யார்? இவன் எங்கள் ஊர் தான். இவன் யாரோட ஃப்ரெண்டு? இவனும் பார்கவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுன்னு எனக்கு தெரியும். பட் ஆனால் பார்கவ் ஏன் இதை பண்ணணும்? உனக்கு புரியலையா? நீ சின்ன வயசுலேருந்து அவன் கூட இருந்திருக்க. அவனுக்கு உன் மேலே ஆசை இருந்திருக்கு. பட் இப்போ திடீர்னு எங்கேருந்தோ வந்த ஜேகே உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறான். நீயும் அவனை லவ் பண்ணுறேன்னு அவனுக்கு தெரிஞ்ச உடனே அவங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்காக அவன் அந்த மாதிரி பண்ணியிருக்கான். சரி ஓகே அவன் பண்ணான். ஆனால் லூசி ஏன் அப்படி பண்ணணும்? ஏன்னா லூசிக்கு ஜேகே மேலே லவ் இருந்திருக்கு. ஸோ அதனால தான் இது ஒரு சின்ன குழந்தையால கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் நீ ஏன் அப்படி பண்ணுற? சரி ஓகே 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 நீ சொல்கிறதெல்லாம் ஓகே நான் ஒத்துக்கிறேன். லூசி ஜேகேவை லவ் பண்ணுறா அப்படின்னா அவள் ஏன் பார்க்க கூட அந்த மாதிரி கிஸ் பண்ணிட்டு நின்றுட்டு இருந்திருக்கணும்? ஏன் உனக்கு புரியலையா? அவள் வளர்ந்தது ஃபுல்லாக ஃபாரின் கல்ச்சர். ஃபாரினில் இதெல்லாமே ஒரு சாதாரண விஷயம். அவளுக்கு அதுவும் அந்த மாதிரி அது ஒரு சாதாரண விஷயம். அவளை பொறுத்த வரைக்கும் ஜேகேவை எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிக்கணும். ஜேகே கூட அவள் லைஃப் வாழணும். அதுக்காக அவள் என்ன ஸ்டேஜ்க்கு வேணால் போவாள். அதே மாதிரி தான் பார்கவ் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக அவன் எந்த ஸ்டேஜ்க்கு வேணாலும் போவான். பட் அவன் சொல்கிறத நீ நம்பினாலும் அவன்கிட்ட நீ லவ் அந்த மாதிரி எதுவும் போகாத வரைக்கும் நீ தப்பிச்சுக்கிட்ட. இப்படி இல்லை அவன் தான் சொல்கிறதெல்லாம் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு நீ அவன் மேலே ஃபாலோ ஆயிருந்தனா உன்னோட லைஃப் என்ன ஆயிருந்திருக்கும் எனக்கு தெரியாது. அவனை நம்பி போய் ஜேகேவையும் ஹர்ட் பண்ணி ஜேகேவையும் நீ மிஸ் பண்ணி உன் லைஃபே வேறு மாதிரி போயிருந்திருக்கும் வாயன். இதை சொல்கிறதுக்கு தான் உன்கிட்ட பல தடவை நான் ட்ரை பண்ணேன். ஆனால் நீ என்னை பேசவே விடல வாயன். சாரி ஜுமினா. என்னால் இதை இப்போ வரைக்கும் நம்பவே முடியல தெரியுமா? உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா உன் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் கேளு. உன் ஃப்ரெண்டு இருக்கால அவளும் அன்றைக்கி எங்கள் கூட தான் இருந்தா. அவகிட்ட போய் கேளு. அப்பயும் நம்பிக்கை இல்லைன்னா உனக்கு உங்கள் அப்பானா ரொம்ப பிடிக்கும்ல. உங்கள் அப்பா என்ன சொன்னாலும் நீ நம்புவல. உங்கள் அப்பா உங்ககிட்ட போய் சொன்னதில்லைன்னு எனக்கு தெரியும். நீ போய் உங்கள் அப்பா கிட்ட கேளு. உங்கள் அப்பா எல்லாத்தையும் சொல்லுவார் வாயன். உண்மையாக இதான் நடந்துச்சு. இது உங்கள் அப்பாவுக்கும் தெரியும். இந்த விஷயத்த நீயாவே தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் யாருமே உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு முடிவெடுத்தோம். ஆனால் என்னால் நீயும் ஜேகேவும் பிரிஞ்சிருந்து கஷ்டப்படுறதுனால பார்க்க முடியல. அதனால தான் உன்கிட்ட நான் சொல்லணும்னு நிறைய தடவை அவனுங்களுக்கு தெரியாமல் ட்ரை பண்ணேன். ஆனால் நீ இருக்க பாரு என்னை அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்த பையன். இப்பயாச்சும் ஜேகேவை பற்றி புரிஞ்சுக்கோ. அவன் அந்த மாதிரி கிடையாது. அவன் உன்னை தான் லவ் பண்ணுறான். இங்கேருந்து வரதுக்கும் உங்கள் ஊருக்கு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் இங்கே இருக்க எந்த பொண்ணையும் டேட் பண்ணது கிடையாது, பேசினது கிடையாது. அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாது தெரியுமா? உங்கள் ஊருக்கு வரும்போது கூட அந்த பட்டிக்காட்டில் என்ன இருக்கும் நாங்கள் வரலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனால் உன்னை வந்து பார்த்ததுக்கு அப்புறத்துல இருந்து அவன் லைஃப்பில் இருந்த பொண்ணு நீ தான், கடைசி பொண்ணு நீ தான் வாயன். அவன் அதுக்கப்புறம் எந்த பொண்ணையும் பார்க்கவே இல்லை. எப்படி இருந்தான் தெரியுமா? பைத்தியக்கார மாதிரி இருந்துட்டு இருந்தான். எனக்கு அவனை பார்க்க அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அவனை நாங்கள் எவ்வளோ மாற்றி திரும்ப இந்த ஆஃபீஸ் கொண்டு வந்தோம். அவன் அந்த ஆஃபீஸ்க்கு வரவே மாட்டான். பாதி நாள் வருவான், பாதி நாள் வரமாட்டான். ஆனால் என்னைக்கு நீ இந்த ஆஃபீஸில் ஜாயின் பண்ணியும் அன்னையிலேருந்து டெய்லியும் வரான் தெரியுமா ஆஃபீஸ்க்கு. அவனோட லைஃப்பில் நீ இருந்தால் மட்டும்தான் அவனோட லைஃப் கலர்ஃபுல்லாக இருக்கும். நீ இல்லைன்னா பிளாக் அண்ட் ஒயிட் தான் அவனோடது ஃபுல் அண்ட் ஃபுல். கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். அதை நான் அவன் ஃப்ரெண்டுன்றதுக்காக பேசல. நீயும் என்னோடய ஃப்ரெண்ட் தான் வாயன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் இப்படி பிரிஞ்சு இருந்து கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியல. அதனால தான் அவனுக்கு தெரியாமல் உன்கிட்ட நான் இதை கன்வே பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்ணேன். ஆனால் நீ தான் என்னை ரொம்ப அவாய்ட் பண்ணிகிட்டே போயிட்டுருந்தவன். ஃபஸ்ட்டு உன் கண்ணு முன்னாடி ஒன்று நடந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லி கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறமா கோவப்படு. தெரியாமல் கோவப்பட்டு இவ்வளோ நாள் நீ அவனும் பிரிஞ்சிருக்கிறதுக்கு ஒரு 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 ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு நீங்கள் 2 பேரும் இப்படி இருக்கீங்க அவன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் உன்னை இப்போ தான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். பட் நீ அவனை எவ்வளோ நாளாக லவ் பண்ணிகிட்ருக்கன்றது உனக்கு தெரியும்ல. அப்போ அவன் மேலே ஒரு நம்பிக்கை உனக்கு கண்டிப்பாக இருந்திருக்கணும் தான் வயன். பட் உனக்கு அந்த நம்பிக்கை இல்லைல்ல. இதை நினச்சி அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கான் தெரியுமா? என் மச்சான் அவன் ரொம்ப பாவம் அவன். ஸோ அவன் லைஃப்பில் வந்த பொண்ணு நீ தான், கடைசி பொண்ணு நீ தான். அவனை விட்டுறாத சரியா? என்னால் இதை நம்பவும் முடியல, நம்பாமலும் இருக்க முடியல. ஜேகே என்கிட்ட வந்து பேசினான். ஆனால் அவன் பேசினது எனக்கு தெரியுன்றது அவனுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் தூங்கிட்டு இருக்கும்போது வந்து அவன் என்கிட்ட பேசினான். அது தெரியல. ஆனால் இப்போது ஜேகே கிட்ட போய் நான் சாரி கேட்டால் ஜேகே அக்செப்ட் பண்ணிப்பானா? எனக்கு அது தெரியாது வயன். ஏன்னா அவன் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணான், ரொம்ப ஃபீல் பண்ணான். இப்போவும் அதை பண்ணிட்டு தான் இருக்கான்னு எனக்கு தெரியும். பட் ஆமாம் அவன் நேற்று ஏன் வரல? அது தெரியல. பட் நீயும் நேற்று வரலையே? ஆமாம். சரி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்ன? அவன் நீ தூங்கும்போது உன் ரூமுக்கு வந்தானா? ஆமாம். இப்போ நீ எங்கே இருக்க? நான் இப்போது அக்கா வீட்டில் தான் இருக்கேன். ஏன்னா இப்போ 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கீங்களா? ஆமாம். நேற்று நைட்டு அப்படி தான் தூங்கிட்டுருக்கும்போது வந்து பேசினாரு. அப்போ தான் எனக்கு எல்லாமே ஏதோ நடந்திருக்குன்னு தெரிஞ்சுது. ஆனால் என்னன்னு தான் தெரியல ஜுமன்.
ஸோ உனக்கு தெரியும்னு நினச்சி நான் உங்ககிட்ட பேச வரல. சரி இன்றைக்கி தான் ஜேகே உன் பக்கத்தில் இல்லை, இதுலனாலும் ஜேகே கூடவே நீ இருந்ததுனால உன்னை அவாய்ட் பண்ணிகிட்டு இருந்தேன், மற்றபடி உன் மேலே எந்த கோவமும் கிடையாது. ஸோ சாரி அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே வயன், பட் ஆனால் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கோன்னு. ஓகே நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சரி ஓகே ஜிகே எங்க இப்போ தானே மாமா சொன்னார் சாப்பிட்டுட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. சாப்பிட்டுட்டு தான் இருந்தார் அவர் வரும்போது. வந்துடுவான்னு நினைக்கிறேன். சரி நான் உள்ள போகிறேன். அப்புறம் ஜிமின், நான் உங்ககிட்ட பேசினது எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியுன்றது ஜேகேக்கு தெரிய வேணாம். ஓகே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினும் சொல்லிடுறாரு. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா அப்படியே அந்த அந்த டே வந்துட்டு நம்ம ஜேகேவும் ஒர்க் வந்துடுறாரு. ஸோ 2 பேரும் ஒர்க் ஷெடியூலில் பிஸியாக இருக்காங்க. ஏன்னா ஆப்போசிட் டீம் தானே. ஸோ அதனால் 2 பேருக்கும் மீட் பண்ணிக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஏன்னா 2 பேருமே டீம் லீடர். ஸோ அவங்க ஒர்க்கை பார்த்துட்டு பிஸியாக இருக்காங்க. ஸோ அன்றைக்கி டேவும் முடியுது. ஈவினிங் போகும்போது நம்ம ஆரம் என்ன பண்ணுறாருன்னா, ஜேகே வயனை வீட்டுக்கு பிக்கப் பண்ணிட்டு போகிறேன், எனக்கு முக்கியமான மீட்டிங் ஒன்று இருக்குது. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் கூட எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கிறதுனால நான் போயிட்டு அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறேன், நீ வந்துட்டு நம்ம வயனை பத்திரமா வீட்டுக்கு கூட்டு போயிடு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வயன் என்ன பண்ணுறேன்னா, ஜாஸும் வயனும் அந்த சைடு நடந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ நீ இப்போது ஓகேவாடி, அக்கா வீடு எனக்கு கம்ஃபர்ட் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாஸ் பேசிகிட்டே வர, ஓகே தாண்டி அப்படின்போது வயன், நான் உங்ககிட்ட சொன்னது ஞாபகம் இருக்குல்ல ஜேகே, ஏதோ நடந்திருக்கு உன்கிட்ட, நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி இதான் நடந்திருக்குன்னு சொல்லி உன்கிட்ட ஜிமின் அண்ணா சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோ, என்னன்றதை ஃபஸ்ட்டு யோசிச்சுட்டு அப்புறம் இப்போது ஜேகே அண்ணா என்ன சுச்சுவேஷன் அவரோட மனசில் இருக்குது, என்ன மனநிலைமையில் அவர் இருக்காருன்றதை தெரிஞ்சுட்டு நீ நெக்ஸ்ட் மூவ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இதை சொன்ன உடனே ஓகே ஆமாம் தயாங்க எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னடி ஜேகே மட்டும் அண்ணான்னு சொல்கிற, ஜிமின் அண்ணான்னு சொல்கிற, தயாங்க மட்டும் தயாங்கன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படிலாம் இல்லை, சும்மா தான் சொன்னேன். சரி தயாங் எங்கே அப்படின்னா, தயாங் அங்கே ஜிமின் கூட இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜேகே வந்துட்டு மிஸ் வயன் அப்படின்னு சொன்னோடனே சொல்லுங்கள் ஜேகே அப்படின்னு சொன்னேன். இல்லை சிஓ சார் வந்துட்டு உங்களை வீட்டில் கூப்பிட்டு போய்ட்டு ட்ராப் பண்ண சொன்னாங்க. ஸோ என் கூட வரத்துக்கு உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஓகே இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால், இல்லை ஓகே இல்லைன்னு சொன்னீங்கன்னா இல்லை ஜிமின் இல்லை தயாங் யாரையாச்சும் கூட அனுப்பிச்சி வைப்பேன், அதனால தாங்க மிஸ்டர் ஜேகே என்னை நீங்களே பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிவிடுங்க. என்னோடய ஜாஸ் ஃப்ரெண்டு இருக்கால்ல, அவளை வந்துட்டு நம்ம தயாங்க ட்ராப் பண்ண சொல்லிடுறீங்களா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டோன்னே, ஓ ஜாஸ் மேம் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொன்னேன். சார் என்ன சார் நீங்கள் மேம் எல்லாம் சொல்கிறீங்கன்னொன்னே, ஆமாம் நீங்கள் இங்கே ஒரு ஸ்டாஃபில் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் நான் கொடுக்கணும் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து சும்மா ஒரு மாதிரி கலாய்க்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓகே சார் அப்படின்னு சொன்னோன்னே, தயாங்க இங்கே வாடா அப்படின்னு சொன்னேன். சார் அவங்கள மட்டும் வாடா போடான்லாம் பேசிகிட்ருக்கீங்க, அவங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸுமா, நான் அப்படி கூப்பிட்லாம், பட் உங்களை அப்படி கூப்பிட முடியாதுல்ல, ஒன்றுமே பண்ணாததுக்கெலாம் பல நாளாக தண்டனை அனுபவிச்சிட்ருக்கேன், அப்புறம் இதை வேறு பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா தண்டனைலாம் என்னால் அனுபவிக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்துட்டு நம்ம ஜாஸை பார்த்து கண்ணை காமிச்சிட்டு சிரிக்கிறாரு. ஏன்னா ஜாஸ்க்கு எல்லாமே தெரியுன்றது அவருக்கு தெரியும். சிரித்த உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணிடுறான்னா அமைதியாக போயிடுறான். ஸோ நம்ம தயாங்க என்ன பண்ணுறாருன்னா ஜேகேவை கூப்பிட்டுட்டு ட்ராப் பண்ணிடுடா அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா ஜாஸ்மினை போய்ட்டு பிக்கப் பண்ணிக்கிறாரு. நம்ம வயன் என்ன பண்ணுறான்னா போய்ட்டு ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துட்டு சாங் ப்ளே பண்ணுறான். ஒரு மாதிரி நைட் வைப்புன்ற மாதிரி ஒரு மாதிரி சாங்காக இருக்குது. அவர் வந்துட்டு முழிக்கிறாரு, இவன் ஏன் இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறா அப்படின்ற மாதிரி முழிக்கிறாரு. ஸோ அப்படியே வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ வீட்டுக்கு போன உடனே அவன் நல்லா தூங்கிடுறான். யாருன்னா கவிதா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அப்படியே போய்ட்டு டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் டின்னர் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் சரி டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நம்ம வயன் தான் வந்து சர்வ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டே இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஜேகேவோட லிப்ஸ் ஓரமாக வந்துட்டு லைட்டாக அந்த டிஷ் வந்து ஒட்டிகிட்ருக்கு. ஸோ அவன் என்ன பண்ணான்னா சாப்பிட்டுட்டு எழுந்து போகிற டைமில் என்ன பண்ணுறான்னா பார்த்துட்டு அவளோட ட்ரெஸ் இருக்கும்ல, அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு லைட்டாக வைப் பண்ணி விடுறா. அதை வைப் பண்ணி விட்டோன்னா அவருக்கு ஒன்றுமே புரியல. நெக்ஸ்ட் வாய் அந்த மனுஷன் சாப்பாடு எடுத்து வைக்கவே இல்லை. அப்படியே ஸ்டன் ஆகிட்டு நம்ம வயனையே பார்த்துட்ருக்காரு. அவன் என்ன பண்ணுறான்னா, ஜேகே சாப்பிட்டுட்டு வரியா, ஏதாச்சும் மூவி மாதிரி பார்க்கலாம், ஒரு மாதிரி போரிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. மூவி ஓகே வயன் நீ வா, ஏன்னா சவுண்டாக இருக்கும், மேலே அண்ணி தூங்கிட்டுருக்காங்கல்ல, ஸோ அவங்க டிஸ்டர்ப் ஆகிடும்ல. இல்லை ரொம்ப சவுண்ட் வேணாம், சவுண்ட் கம்மி பண்ணியே பார்த்துட்ருக்கலாம், எனக்கு கம்பெனி கொடு, உனக்கு விருப்பம் இல்லைன்னா வேணாம் ஜேகே அப்படின்னு சொன்னேன். வயன் உனக்கு ஓகேவா, உனக்கு ஏதாச்சும் ஆகிடுச்சா, என்ன ஃபீவரா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தொட்டு பார்க்குறாரு. இல்லையே நார்மலாக தானே இருக்குது, அப்புறம் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிக்குவேன். இப்போ உனக்கு என் கூட
படம் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லைனா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லு ஜேகே. தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்காத ஓகேவா? நானே படம் பார்த்துக்கிறேன், நீ ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புறியா அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை வா நம்ம 2 பேருமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒரு மூவி, ஏதோ ஒரு மூவி, ரொமான்டிக் மூவின்னு வச்சுக்கோங்களேன். இப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ ஒரு ரொமான்டிக் சீன் ஒன்று வரும்போது நம்ம ஜேகே என்ன பண்ணுறாருன்னா திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்க்கும்போது நம்ம வயன் வந்துட்டு ஒரு மாதிரி கால் வலிக்கும்ல, அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். ஸோ அதை காலை நீட்டி நீட்டி விட்டு லைட்டாக அவளே அவளோட காலை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்ருக்கா. ஸோ அப்போ ஜேகே வந்துட்டு பார்த்துட்டே இருக்காரு. அப்போ வயன், பார்த்துட்டே இருக்க போறியா ஜேகே? எனக்கு கால் ரொம்ப வலிக்குது, காலை லைட்டாக அமுத்தி விடலாம்ல அப்படின்னு சொல்கிறா. ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. வயன் உண்மையாக அவனுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறா. ஓகே ஒரு ஒரு 2 மினிட்ஸ் இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஜிம்மனுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஜிம்மனுக்கு ஃபோன் பண்ணி, டேய் நான் காலையிலே சிசிடிவி கேமரா செக் பண்ணும்போது பார்த்தேன், நீயும் வயனும் நின்று பேசிகிட்டு இருந்தீங்க. என்ன பேசிகிட்டு இருந்த? எல்லாத்தையும் சொல்லிட்டியா என்ன? டேய் அதெல்லாம் இல்லைடா, அவன் என்கிட்ட கேட்டா ஜேகே இப்போலாம் எப்படின்னு. அவன் என்னம்மா அவன் நல்லா தான் இருக்கான் அப்படின்னு சொன்னேன். ஓ என்னை மிஸ் பண்ணலையா அப்படின்னு கேட்டா. அதெல்லாம் எனக்கு தெரிலம்மா, அவனே போய் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அவ்வளோதான், அதுக்கு மேலே நாங்கள் வேறு எதுவும் பேசிக்கலடா. அப்போ நீங்கள் 2 பேரும் ஒன்றா போனீங்களே? ஐயோ நான் கேஃபிடேரியா போகிறேன்னு சொன்னேன், அவளும் நானும் வரேன்னு சொல்லிட்டு வந்தா, அவ்வளோதான் முடிஞ்சிச்சுடா. ஓ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து உட்காந்துறாரு. உட்காந்தா, எங்கே போனேன் ஜேகே ப்ளீஸ் எனக்கு கால் வலிக்குது, ஏதாச்சும் ஆயில்மெண்ட்டாச்சும் இருந்தால் இதை அப்ளை பண்ணிவிடேன் அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன பண்ணா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காலை வந்துட்டு அவகிட்ட வச்ச மாதிரியே காலை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்ருக்காரு. அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா காலை தூக்கி நம்ம ஜேகே மேலே போடுறா. போட்டு இப்போ அமுத்தி விடு நல்லா, என்கிட்டே வச்சு அமுத்திட்டு இருந்தா உனக்கு எப்படி அமுத்த கஷ்டமாக இருக்கும்ல, இப்போ ஓகேவா, உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா, இப்போ அமுத்தி விடு அப்படின்னு சொல்கிறா. ஸோ அவருக்கு ஒன்றுமே புரியல, இவன் ஏன் இந்த மாதிரி பண்ணுறா, புதுசாக பிஹேவ் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா சரி ஓகேன்னு சொல்லி காலை எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணி விடுறா. காலை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அவன் என்ன பண்ணுறான்னா அப்படியே தூங்கிடுறா, அதே இடத்துலையே தூங்கிடுறா. ஸோ ஆரமும் வர லேட் ஆகும்னு ஆல்ரெடி சொல்லிட்டாருல்ல. ஸோ இப்போ அவர் என்ன பண்ணுறனா ரொம்ப நேரமாக நம்ம வயனையே அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ஸோ ஆனால் அவருக்கு வந்துட்டு என்னென்னா வயனை கிஸ் பண்ணணும் போல் அவருக்கு தோணுது. ஏன்னா நைட் டைமு, ஸோ ஒரு மூவி, ரொமான்டிக் மூவி போயிட்டுருக்கு. அவள் காலை வேறு தூக்கி மேலே போட்டுட்ருக்கா. லைட்டாக ட்ரெஸ்ஸு வேறு செட்யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம வயன் போட்டுட்ருக்கனால அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ அவருக்கு கிஸ் பண்ணணும்னு தோணுது. ஆனால் பண்ணால் திரும்ப ஏதாச்சும் தப்பாக நினச்சிப்பாளோ, திரும்ப ஆல்ரெடி இருக்க பிரச்சனை இன்னும் சால்வ் ஆகலை, திரும்ப எக்ஸ்ட்ரா ஒரு பிரச்சனை ஆட் ஆகிடுமோ அப்படின்ற அந்த ஒரு பதட்டத்திலே மனுஷன் என்ன பண்ணுறாருனா அவளை அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. பார்த்துட்டு அவருக்கே என்ன பண்ணுறாருன்னு தெரியாமல் அவர் லைட்டாக கீழே போயிட்டு அவளை கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டு கிஸ் பண்ணும்போது டக்குன்னு டோர் நாக் ஆகுற சவுண்டு. அவள் டக்குன்னு கண்ணை திறக்கவும் அவர் கிஸ் பண்ண போகிற மூடில், அதாவது அந்த பொசிஷனில் இருந்ததை பார்த்துட்டும் அவள் ஷாக் ஆகிட்டு எழுந்திருக்கணும்னு நினைக்கும்போது அவள் எழுந்திருக்கவும் அவர் லிப் கிட்ட எடுத்துகிட்டு போகவும் 2 பேரோட லிப்பும் டச் ஆகி அந்த இடத்துல ஒரு லிப் டு லிப் கிஸ் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதோட இந்த எபிசோடை நான் முடித்து கொள்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் அவங்க சேர்ந்தாங்களா இல்லையான்னு பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் தான் ஃபைனல் பார்ட். இதோட இந்த ஜேகே மாமாவை நான் முடிச்சிடுறேன். கண்டிப்பாக நாளைக்கு நான் நெக்ஸ்ட் எபிசோட் போட்டுருவேன். ஸோ இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம்லேருந்து நியூ ஆர் எஃப்எஃப் அப்புறம் அப்பப்போ ஒன் ஷாட்ஸ் வரும், கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ மறக்காமல் என்னோடய பொட்டேட்டோ ஃபேஷன்ஸ் சேல்ஸ் பேஜ் இருக்குது இல்லைங்களா, பிரேஸ்லெட்ஸ் எல்லாமே மேக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் போய்ட்டு ஃபாலோவாச்சும் பண்ண விடுங்க. எனக்கு நீங்கள் எதுவும் வாங்கலைனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் ஃபாலோ மட்டும் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. அப்புறம் ஜேகே மாமாவை நிறைய பேர் மிஸ் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் முடிச்சிடுறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க இல்லை பார்த்துட்ருக்கவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டுருங்கடா. ஏன்னா இப்போது கொஞ்ச நாளாக நான் வீடியோ போடுறதும் இல்லையா, லைவ் வரதும் இல்லை, சப்ஸ்கிரிப்ஷன் சுத்தமாக இல்லை, சப்ஸ்கிரைபரே வர மாட்டேங்கிறாங்க. ஸோ பார்க்குறவங்க எல்லாருமே கேட்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நம்மக்கிட்ட நிறைய கண்டென்ட், ஆக்சுவலாக நிறைய கண்டென்ட் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எக்ஸாம்ஸ் முடிஞ்சோடனே 1 பை 1 எல்லாமே டெய்லி வந்துகிட்டே இருக்கும். ஸோ லவ் யூ ஆல். அப்புறம் மறக்காமல் உங்களோட ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிவிடுங்க. தேங்க்யூ, பாய், டேக் கேர்.